Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து இன்னொரு actually first sem topic அதாவது first year first sem. So B.Ed first year first sem அதோட topic தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா proficiency in school language. So home language இன்னொரு வீடியோல பார்த்தோம். So இதுல வந்து school language பார்க்கலாம். So இது வந்து ஒரு 10 மார்க்ல கேட்கலாம். Suppose அது with home language கூட கேட்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் டாபிக் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கூல் லாங்குவேஜ். ஸோ ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்னு இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். ஸோ அது என்ன லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கூலில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் இங்கே ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட். மெயினாக டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் தான் பேசிக்குவாங்க இல்லையா ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டா. ஸோ அவங்களுக்கு நடுவில் தான் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ இப்போ மதர் டங்கை வந்து நம்ம வந்து அதாவது தாய்மொழியை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுருந்தோம். அதாவது டீச்சர் வந்து சொல்லித்தரது வந்து தாய்மொழியிலே சொல்லித்தராங்க. ஸோ அந்த மீடியத்திலே படிக்கிறாங்க தமிழ் மீடியம் பசங்க அப்படின்னா அந்த மீடியத்தில் தான் அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அப்போ ஸ்கூல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். தாய்மொழி வந்து தாய்மொழியிலே அந்த ஸ்கூலில் சொல்லித்தராங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்கூல் லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் மதர் டங். ஸோ அதுதான் வந்து ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து மதர் டங் தவிர வேறு ஏதோ லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல த ஸ்கூல் லாங்குவேஜ் டிஃபர்ஸ். ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷ் பிகம்ஸ் த ஸ்கூல் லாங்குவேஜ். அவங்களோட ஸ்கூல் லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சைல்டுக்கு மதர் டங் வந்து மலையாளமாக இருக்கலாம். ஆனால் வந்து அங்கே ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருக்கும். ஆனால் மதர் டங் வந்து மலையாளமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹோம் லாங்குவேஜ் வந்து மலையாளம் ஆயிரும், ஸ்கூல் லாங்குவேஜ் வந்து தமிழ் ஆகும். அதை தான் இங்கே ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர மற்ற லாங்குவேஜ் அதாவது தேர்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன. ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் வரும். ஸோ தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ் தவிர தாய்மொழி மதர் டங் அது ஃபஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் வந்து இந்த ஸ்கூல் லாங்குவேஜை தான் மோஸ்ட்லி செகண்ட் லாங்குவேஜாக சொல்லி தருவாங்க ஸ்கூலில். அதாவது இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக தனியாக படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து செகண்ட் லாங்குவேஜ். அது தவிர நீங்கள் ஏதோ ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க இல்லையா எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்க அப்படின்னா அது வந்து ஃபாரின் லாங்குவேஜ். இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டேட் லாங்குவேஜ் நீங்கள் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து கன்னடம் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும். அது தவிர இன்னொரு கன்னடம் அங்கே இருக்க கன்னடம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னடம் அப்படின்றது தேர்ட் லாங்குவேஜ். ஸோ அது ஃபாரின் லாங்குவேஜாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னொரு மொழி செகண்டில் இங்கிலீஷ் தவிர வேறு ஏதோ லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து தேர்ட் லாங்குவேஜ். அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ் நீங்கள் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செகண்ட் லாங்குவேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த செகண்ட் லாங்குவேஜ் அதாவது L1 கிடையாது, இது வந்து L2. இது வந்து இட் இஸ் டாட் வித் த மதர் டங் இன் த ஸ்கூல்ஸ். ஸோ வந்து இதை வந்து ஒரு தனியாக சப்ஜெக்ட் மாதிரி படிப்பாங்க. இஸ் த லாங்குவேஜ் he or she has to study in school in addition to the mother tongue. அதாவது இங்கிலீஷை தனியாக வந்து படிக்க சொல்கிறாங்கள ஒரு சப்ஜெக்டாக. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருக்கிறதுன்றது வேறு. அண்ட் இங்கிலீஷ் வந்து அதாவது இங்கிலீஷ் வந்து L2 செகண்ட் லாங்குவேஜாக இருக்கிறதுன்னு வேறு. இங்கிலீஷ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது அப்படின்றது வேறு. ஸோ இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருக்கிறனால அதையே வந்து நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்லித்தரது தமிழில் அங்கே இருக்க தாய்மொழியில் கூட நீங்கள் சொல்லித்தரலாம். நீங்கள் நாலேஜ் அறிவை தான் நீங்கள் சொல்லித்தரீங்க. அந்த அறிவை எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் சொல்லித்தரலாம். மதர் டங்கில் கூட சொல்லித்தரலாம்.
So teaching subjects other than the mother tongue through English medium is not considered as teaching a second language. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷை நீங்கள் படிக்கிறீங்க, செகண்ட் லாங்குவேஜாக படிக்கிறீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், இப்போ நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு போகிறீங்க, அந்த டோஃபல் எக்ஸாம்லாம் அதுக்கு எழுதுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு இங்கிலீஷை நீங்கள் படித்தாகணும். தெரியலனாலும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் இல்லை வேறு மலையாளம் மீடியம் அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் யூ மஸ்ட் ஸ்டடி தட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜாக படிக்கிறீங்க. இல்லை இங்கிலீஷ் அடிஷ்னலாக வேறு ஒரு லாங்குவேஜ் நான் கற்றுக்க போகிறேன், எனக்கு ரெஸ்யூமில் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்குவீங்க. அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷை வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா இட் becomes your second language. அந்த இடத்துல அதை நம்ம செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபார் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜ், இப்போ வேற ஏதோ மொழி பேசிகிட்டு இருக்கவங்க இங்கிலீஷை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் becomes the second language for them. அண்ட் who learn இங்கிலீஷை கற்றுக்கணும், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல இங்கிலீஷ் வந்து தேவையாக இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் becomes your second language. ஸோ இதுதான் செகண்ட் லாங்குவேஜுக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்குன்னாலே அது வந்து நம்ம செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம படிக்கும்போது தான் அது வந்து இட் பிகம்ஸ் த செகண்ட் லாங்குவேஜ். அண்ட் இங்கிலீஷ் வந்து தனியாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்போது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறையாக கூட இருக்கலாம். அண்ட் கம்மிங் டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்கூல் லாங்குவேஜ், சாரிங்க லாங்குவேஜ் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ என்ன இம்பார்ட்டன்ட், எதுக்காக வந்து ஸ்கூல் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ், உங்கள் அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கு. சப்போஸ் சில கண்டுபிடிப்புகள் வந்து அந்த மொழியில் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம மொழியிலே படிக்க முடியாது. சில கண்டுபிடிப்புகள் வந்து அந்த மொழியில் நம்ம படித்தாதான் நமக்கு அந்த அறிவு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம நாலேஜை, நம்ம அறிவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்கூல் லாங்குவேஜ், அந்த செகண்ட் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரிஸ் இதை கற்றுக்கிறதுக்கும் வி நீட் டு நோ தட் அடிஷ்னல் லாங்குவேஜ், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அறிவை. அது தவிர அந்த அகாடமிக் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ், அந்த ஸ்கூல் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபார்மலாக இருக்கணும், அப்ஜெக்டிவாக இருக்கணும் அண்ட் இம்பர்சனல். நமக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர்லாம் எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்மலாக எழுதும் போது ஒரு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜாக இருக்கணும் இந்த ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்றது. அது தவிர திங்கிங், ஃபார்மிங் அண்ட் கம்பேரிங் ஐடியாஸ், ஸோ இதுக்கெல்லாம் வந்து we use the school language இல்லையா, for that we need that kind of language. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜாக இருக்கணும், அதுதான் வந்து ஸ்கூல் லாங்குவேஜாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், பீப்புள் டு பீப்புள், அந்த ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட்டோ இல்லை டீச்சரோ ஸ்டூடெண்ட்டோ கம்யூனிகேட் பண்ணிக்கிற லாங்குவேஜாக இருக்கணும். ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன்னா அவங்களுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் என்ன டீச்சர் சொல்லித்தராங்க, ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் பேசிக்கிறதா இருக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறனால இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இஷ்யூஸ் இன் மாஸ்ட்ரி இன் ஸ்கூல் லாங்குவேஜ், இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் லாங்குவேஜில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் யூஸ் பண்ணுறோம். பட் தமிழ் மீடியம்னா நம்ம தமிழ்லையும் தாய்மொழிலையும் படிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷ் வந்து நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த ஸ்கூல் லாங்குவேஜ். இந்த சப்போஸ் இங்கிலீஷை வந்து மாஸ்டர் பண்ணுறதுலையோ அந்த ஸ்கூலில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை வந்து நம்ம வந்து மாஸ்ட்ரி, அதாவது அதில் வந்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கிறது அந்த லாங்குவேஜில் வந்து கஷ்டம் இருக்குது. என்னென்ன கஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் லாங்குவேஜும் மதர் டங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் லாங்குவேஜை கற்றுக்கிறது கஷ்டமாயிடலாம். ஏன்னா வீட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது வேறு லாங்குவேஜ் டோட்டலாக எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது டீச்சர்லேருந்து எல்லாருமே, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அகாடமிக்காக அவங்க சக்சீட் ஆகிறது எல்லாமே. அண்ட் ஆல்சோ டைம் இன் ஸ்கூலும் பசங்க ஸ்பெண்ட் பண்ணுறது லிமிட்டட் தான் இல்லையா, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட தாய்மொழி மதர் டங் தான் நிறைய பேசுவாங்களே தவிர அங்கே ஸ்கூலில் இருக்க டைம் கம்மியாக இருக்கனால அங்கே இருக்க இன்ட்ராக்ஷன்
கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து போய் சேர்றதில்ல. அது தவிர மோட்டிவேஷன் வந்து ஏதாவது புதுசாக பண்ணுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலையும். ஸோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கும் மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஸ்கூல் சைடில் தான் நம்ம வந்து அதிகமான மோட்டிவேஷன் கொடுக்கணும் பசங்களுக்கு இந்த ஸ்கூல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we must have a change in the medium of instruction ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டில் ஒரு மொழி பேசுகிறாங்கன்னு தெரியும், ஸ்கூலுக்கு வரும்போது இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படின்னு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூலில் வந்து பேசலாம். ஏன்னா இது வந்து எங்கேன்னு இல்லை, இந்த ஸ்டேட்லன்னு இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைட் பண்ணுறது இஸ் த கீ. ஸோ அந்த என்ன மீடியமில் நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நம்ம பசங்களுக்கு புரியல மொழியில், சிம்பிளான மொழியில் வந்து சொல்லித்தரணும். ஸோ அப்போ தான் வந்து அதுவும் ஒரு இஷ்யூ ஆகலாம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து தேர் அரைசஸ் அன் இஷ்யூ. ஸோ அப்பயும் வந்து அவங்களுக்கு அந்த மொழி கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அப்படியும் வந்து நம்ம வந்து அந்த ஒரு இஷ்யூவும் நோட் பண்ணணும் ஸ்கூல் லாங்குவேஜில். அது தவிர மெஷர்ஸ் டு ப்ரொமோட் மாஸ்ட்ரி இன் ஸ்கூல் லாங்குவேஜ். ஸோ டாப்பாக எப்படி நம்ம அந்த ஸ்கூல் லாங்குவேஜில் பேசுகிறது, எப்படி வந்து அவங்கள நல்லா வந்து ஸ்கூல் லாங்குவேஜ் பேச வைக்கிறது பார்த்திங்கன்னா மோர் எக்ஸ்போஷர். ஸோ நல்ல எக்ஸ்போஷர் இருக்கணும் இந்த வந்து ஸ்கூல் லாங்குவேஜுக்கு. அப்போ தான் வந்து நம்ம வந்து அகாடமிக்காக ஏதாவது புதுசாக சொல்லித்தரும் போதும், அறிவு சார்ந்து சொல்லித்தரும் போதும் அந்த லாங்குவேஜில், அந்த மொழியில் அந்த பசங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஸோ அதிகமான எக்ஸ்போஷர் இருக்கணும் அந்த லாங்குவேஜுக்கு. அண்ட் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு லாங்குவேஜ் லேர்னிங் எய்ட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் யூஸ் பண்ணணும். அது தவிர வேறு என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அந்த ஸ்கூல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் யூஸ் ஆஃப் ஸ்கூல் லாங்குவேஜ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்தால் அந்த மொழியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொல்லித்தருவீங்க இல்லையா ஸ்கூல் லாங்குவேஜ். ஸோ அந்த ஸ்கூல் லாங்குவேஜில் தான் பசங்க எல்லோரும் பேசணுன்னு வந்து ஒரு ரூல் இருக்கணும் ஸ்கூலுக்குள்ளே. ஸோ அப்போ தான் அந்த மொழியில் வந்து அவங்க மாஸ்டர் ஆவாங்க. அப்படி ஆனால் தான் அந்த அறிவு சார்ந்து நாலேஜ் சார்ந்து புக்ஸு சயின்ஸு இதுன்னு படிக்கும்போது அந்த லாங்குவேஜில் படிக்கும்போது அவங்களுக்கு புரியும், இல்லைனா கஷ்டமாக இருக்கும் பசங்க புரிஞ்சுக்கிறது. அண்ட் ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், மேக்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாருமே இந்த லேக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும், லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அப்ரோச்சை. ஸோ எப்படி அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஒக்காபுலரி. ஸோ நிறைய வார்த்தைகள், இப்போ பயாலஜி சம்மந்தமான வார்த்தைகள், சயின்ஸ் சம்மந்தமான வார்த்தைகள் எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியணும், அது புரியணும். அப்போ தான் அந்த அறிவு நாலேஜ் அந்த குழந்தைய போய் சேரும். ஸோ இப்போ சப்போஸ் அடிஷன்னாலோ புட் டுகெதர், சம், டோட்டல், இல்லைனா ஆஸ் டுகெதர், இது எல்லாமே என்ன குறிக்குது, அடிஷனை தான் குறிக்குது. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த ஒக்காபுலரி. ஸோ இதுக்கு வந்து லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் ஒரு மெஷராக வந்து ஸ்கூல்லேருந்து எடுக்கணும். அந்த ஸ்கூல் லாங்குவேஜில் அந்த ஒக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கூலு எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் வந்து இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இது பண்ணாதான் நம்ம வந்து பசங்களை வந்து அந்த ஸ்கூல் லாங்குவேஜில் ஒரு மாஸ்டராக வர வைக்க முடியும். So this is about the proficiency in school language. It can be asked in a 10-mark question. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.